இன்றைக்கி வந்து நம்ம கோயம்பேடு பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கோயம்பேடு கோயம்பேடு வந்து இப்போது கேளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்ததுனால கோயம்பேடுடைய சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது, அந்த சைடு உள்ள ஆம்னி பஸ் ஸ்டாண்டு லோக்கல் பஸ்லாம் எவ்வளோ வருது போகுது எல்லாத்தையும் இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். மற்றும் அங்கிட்டு உள்ள கடைகளுக்கு வியாபார ஸ்தலங்களுக்கு இப்போது எப்படி இருக்காங்க அதையும் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வழியாக போய்கிட்டுருக்கோம். இப்போ சென்னையை சில பேர் பார்க்காதவங்க இருப்பாங்க. ஸோ அந்த சென்னையில் உள்ள சைடு வியூஸ் நம்ம போகிற வழியில் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தேன். நம்ம சென்னையை பார்க்காதவங்க சென்னை சிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ கடைகள், ரோடு, இங்கே உள்ள பஸ்ஸு எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கோயம்பேடை பற்றி, நம்ம கோயம்பேடு இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் கிளம்புனேன். நம்ம ஏன்டா இப்போ கேளாம்பக்கம் வந்துருச்சு. இப்போ எல்லாம் கேளாம்பக்கத்துக்கு எல்லாம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. பட் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் கோயம்பேடு எப்படி இருக்குன்னு தான் இப்போ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சென்னையில் உள்ள சிட்டி ரவுண்டு ஃபுல்லாக நம்ம போகிற வழியில் அம்ஜிக்கரை, நெல்சன் மாணிக்க ரோடு, இந்த சைட்லாம் வந்து ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த வியூஸ் வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப, சென்னை சிட்டியை பார்க்காதவங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம ஆட்டோவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். அந்த அச்சீவ்மெண்ட்டோடு வந்து லைஃப்பில் வந்து நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே எந்த விஷயத்துலையுமே தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. லைஃப்பில் வந்து பல பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம எப்போனாலும் பாசிட்டிவ் எனர்ஜியோட, புத்துணர்ச்சியோட எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ நடந்ததை நினச்சி கவலைப்படுறத விட நடக்க போகிற விஷயங்களை கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ என்ன இருக்கோ அதை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி சந்தோஷமாக எழுந்திரிச்சு ஒரு விஷயத்த நல்லபடியாக பண்ணாதான் அன்றைக்கி வந்து பொழுது நல்லபடியாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து அன்றைக்கி உள்ளதை நம்ம பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோடு போய்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இது. இன்றைக்கி வந்து பார்த்தா இப்போ அந்த கோயம்பேடு பக்கத்து அம்ஜிக்கரை வந்தாச்சு. அம்ஜிக்கரை பாலம், இந்த பாலம் தான் இப்போ வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. அண்ணா அது ஆர்ச்சிலேருந்து அப்படியே நெல்சன் மாணிக்க ரோடு வழியாக ஈஸியாக அந்த பாலம் வந்து அப்படியே அந்த பாலத்து வழியாக போனால் இறங்கிடலாம். ஸ்கை ஒன்று ஓரத்துலேயே அப்படி போய் இறங்கிடும் அந்த பாலம் வந்து. ஸோ இப்போ இந்த பாலம் போட்டதுலேருந்து கொஞ்சம் டிராஃபிக்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்தா இந்த அம்ஜிக்கரையில் இந்த பாலம் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப டிராஃபிக் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த அம்ஜிக்கரை சைடு வந்தோம்னா இந்த பாலம் இருக்கிறதுனால வந்து இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ரோட்லாம். பட்டு டோட்டலாக சென்னை பார்த்திங்கன்னா கடைகளுடைய வியாபாரம் எல்லாம் பார்த்திங்கன்னா மாமூலாக ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே நார்மலாக தான் இருக்காங்க. ரொம்ப அந்தளவுக்கு பிஸியாக அந்தளவுக்கு எதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாம் வந்து கேஷுவலாக, நேச்சுரலாக தான், நியூட்ரலாக தான் எல்லாமே சென்னை லைஃப் போய்கிட்டு இருக்குது எல்லாருக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் எல்லாம் இதாகிக்கிட்டு இருக்குது. மற்றபடி பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு உகந்த தளம் சென்னை வியாபாரத்துக்கு. ஸோ வியாபாரம் பண்ணுறவங்க ஃபுல்லாக சென்னையில் வந்து பண்ணால் கொஞ்சம் நல்லா ஒரு சிட்டியில் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் எக்ஸ்பென்ஸும் அதே அளவுக்கு கூட இருக்கும். நம்ம எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வியாபாரம் நல்லா இருக்குமோ அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவும் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா 15,000 25,000 ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இது. ப்ளஸ் வீட்டு செலவு எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும் சென்னையில் இருந்தால். ஸோ சென்னையில் வந்து அந்தளவுக்கு தொழில் வளமும் பெருகிக்கிட்டே இருக்குது. ஐடி எல்லாமே ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து நம்ம நல்லபடியாக எல்லாத்தையும் செஞ்சோம்னா அது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். ஸோ பாருங்கள், சில கடைகள்லாம் அடைச்சி தான் கிடக்கு. ஸோ இது வந்து இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் வந்து இன்றைக்கி எல்லாமே கடைகள்லாம் அடைச்சிருக்கு. அதனால் வந்து பெருசாக ஒரு எந்த கலகலப்பும் இல்லை சென்னையில். நம்ம முன்னாடி விசாகப்பட்டினத்தை பற்றி பார்த்தோம். அந்த சிட்டி எப்படி இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காமிச்சேன். அடுத்து வந்து ஒவ்வொரு ஏரியாக்களையும் ஊட்டி, கொடைக்கானல் மற்றும் ஹில் ஸ்டேஷன் எல்லா ஏரியாவுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை போடுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுடைய குறை நிறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மேலும் மேலும் வளர்கிறதுக்கு வந்து எல்லாம் தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. உங்களுடைய இதுகளை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கும் வந்து எல்லா விஷயங்களும் வந்து தெரியும். ஸோ இப்போ போய்கிட்டுருக்கோம், பார்ப்போம். கிட்ட நெருங்கிட்டோம். அந்த பஸ் ஸ்டாப் வந்தாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே அம்ஜிக்கரையில் பக்கத்தில் தான் போய்கிட்டுருக்கோம். அதான் பஸ் ஸ்டாண்டை தாண்டி தான் போய்கிட்டுருக்கோம், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஆட்டோலேருந்து இறங்கி வாக்கிங்கில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறேன். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே உள்ள பிரிட்ஜு இது. அந்த பிரிட்ஜு ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே பஸ்ஸு நிற்கிற இடம் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஓம்னி பஸ்ஸுகளுக்கு தனியாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுகளுடைய இதை தான் பார்க்குறேன். இப்போ அங்கே உள்ள கடையில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். சிலர் அந்தளவுக்கு பிஸி எதுவும் இல்லை. அதே மாதிரி நிறைய கடைகள் வந்து மூடிட்டாங்க, வியாபாரம் இல்லாதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சில டீ கடைகள் அதுகள் மட்டும்தான் கொஞ்சம் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது கோயம்பேட்டில். அது பக்கத்துலலாம் பாருங்கள் அடைச்சி கிடக்கு. ஸோ மேக்ஸிமம் அந்தளவுக்கு பிஸி இல்லை. ஓம்னி பஸ்ஸு அதெல்லாம் வழக்கம் போல் வரத்தான் செய்யுது, போகத்தான் செய்யுது கோயம்பேட்டில். ஸோ அப்போ எப்படி பஸ்ஸுகள்லாம் வந்து பிக்கப் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் பண்ணுது. ஸோ எந்த மாற்றமும் இல்லை. நம்ம இப்போது கோயம்பேடுலேருந்து பஸ் ஏறுனா கோயம்பேடுலேருந்து ஏறிக்கலாம். நம்ம சென்ட்ரல் எக்மோரில் உள்ள பஸ்ஸுகளுக்கு எக்மோர்லேருந்து ஏறிக்கலாம். இப்போ சிட்டி உள்ளே பார்த்தோம்னா சிட்டியில் எல்லா பஸ்ஸுமே மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓஹெச்எம் பஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா பேட்ரி பஸ்ஸு புதுசாக ஓஹெச்எம் எல்லாமே பஸ்ஸு ஃபுல்லாக சூப்பராக போட்டிருக்காங்க. எல்லாம் பஸ்ஸு எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அது கேஸ் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் காணோம். இதெல்லாம் நிறைய கடைகள் அடைச்சிருந்தாங்க. இது ட்ராவல்ஸுகள்லாம் எப்போவுமா அங்கே உள்ள ட்ராவல்ஸு அப்பப்போ அங்கே வந்து பிக்கப் பாயிண்ட் வந்து பிக்கப் எடுத்துக்கிட்டே இருக்காங்க மாமூலாக. ஸோ எல்லாமே இதாக தான் போய்கிட்டுருக்கு. ஆனால் என்ன, முன்னாடி உள்ள பிஸி ஷெடியூலும் இல்லை கோயம்பேட்டில். அந்த பிஸி வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாச்சு. உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு கூட முன்னாடி ரொம்ப இப்போ பாருங்கள் உள்ளேருந்து எவ்வளோ பஸ்ஸு வருதுண்டு அந்தளவுக்கு தான் இருக்குது. மாமூலாக ப்ரைவேட் பஸ்ஸு ஆம்னி பஸ்ஸுகள் எவ்வளோ இருந்துச்சோ அதே தான் இருக்குது. அங்கே பிக்கப் பாயிண்ட் இருந்தால் அங்கே கரெக்டாக பிக்கப் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸஸும் ஃபுல்லாக அங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் அந்த பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். இது வந்து அந்த கவர்மெண்ட் பஸ்ஸுகள் ஃபுல்லாக வந்து போகிற இடம். இன்னும் அந்த வந்து பழைய மாதிரியே தான் பஸ்ஸுகள் வந்துட்டு இங்கேருந்து தான் அங்கே போகுது. இங்கே கேளம்பக்கம்லாம் போகுது, மற்ற ஏரியாக்களும் போகுது. ஸோ இங்கே வந்து எப்படி இருந்துச்சோ அதே லெவல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பஸ்ஸு வந்து கூட தான் எல்லா ஏரியாவுக்கும் வந்து போய்கிட்டு தான் இருக்குது பஸ்ஸு. ஆனால் என்ன, இங்கே கொஞ்சம் க்ரௌடு கம்மியாச்சு. அங்கே அது மேலே தான் மெட்ரோ ட்ரெயின் போகிற பாலம், அதுக்கு கீழே இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வியூ ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என்ன கொஞ்சம் பிஸி ஷெட்யூலை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ கேளம்பக்கம் இது பண்ணதுனால இங்கே உள்ள பிஸி ஷெட்யூலு எல்லாமே அங்கே போயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். சிட்டியில் பஸ்ஸு எல்லாமே சூப்பராக விட்டுருக்காங்க. இப்போ வந்து அந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ப்ரீமியம் பஸ்ஸும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ப்ரீமியம் பஸ்ஸுன்னு ஒன்று விட்டுருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. இப்போ கேப்ஸில் ஐடி பீப்புள் பெரிய வசதியானவங்க போகிறவங்களுக்கு அந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பஸ்ஸு விட்டுருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸையும் காட்டுறேன் பாருங்கள். மேலே மெட்ரோ ட்ரெயின் போகுது, மெட்ரோ பாலத்தில் அதையும் காமிச்சிருக்கேன். நம்ம ஷூட் பண்ண டயத்தில் மெட்ரோ ட்ரெயினும் போச்சு. ஸோ மெட்ரோ ட்ரெயினையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள் எல்லோரும். கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி வீடியோ எல்லாம் எடுத்து காட்டுறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த ஒவ்வொரு லைக்கும் வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். மேலும் மேலும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரீமியம் பஸ்ஸு வருது பாருங்கள், இதையும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணேன். இதுதான் அந்த ப்ரீமியம் பஸ்ஸு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பஸ்ஸை பற்றி மட்டும் உங்களுக்கு தனியாக இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோ தரேன். இப்போ வந்து அந்த பஸ்ஸை மாமூலாக காட்டணுங்கிறதுக்காண்டி காட்டினேன். மற்ற சிட்டியில் உள்ள பஸ்ஸு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. கோயம்பேடில் அதே பஸ்ஸு அதே பஸ் ஸ்டேஷன் எல்லாமே அப்படியே இருக்குது. என்ன பிஸி ஷெட்யூல் மட்டும் கொஞ்சம் ரோடு மட்டும் கம்மியாக இருக்குது. எல்லாம் கோயம்பேடுக்கு போனதுனா, இது கோயம்பேடுலேருந்து கேளம்பக்கம் போனதுனால கொஞ்சம் அந்த பிஸி கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து எல்லா ஏரியாவுக்கும் பஸ் எல்லாமே அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்தால் யாரும் பயப்பட தேவையில்லை. அங்கேருந்து கூட ஈஸியாக போய்க்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோக யூபரு, ரேபிடோ எல்லாமே இருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்காண்டி எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்.
இனிமேல் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு. தேங்க்யூ.